ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா நம்ம இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சட்னி, பார்த்திங்கன்னா கதம்ப சட்னி. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவே இருக்கும். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் பேன் வச்சுருக்கேன். இப்போ இதில் நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. இப்போ இது லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது செவந்துருச்சு. நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ இதில் நான் சின்ன துண்டு இஞ்சி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 5-6 பல்லு பூண்டு. இது லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், இதை போட்டு வதக்கலாம். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா நான் சின்ன தேங்காயில் 1/4 மூடி அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக பல்லு பல்லாக போட்டு வச்சுருக்கேன், அதை போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, புதினாத்தலை கொஞ்சமாக, மல்லி இலை கொஞ்சமாக, இதில் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி வச்சுருக்கேன், அதையும் போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான சட்னின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூட்டுக்கே வந்து இந்த தலை கொஞ்சம் வதங்கிரும், கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நைஸாக அரைச்சிக்கலாம். இதை அரைச்சாச்சு, பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு பாருங்கள், நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை வச்சு சட்னியில் ஊற்றிக்கலாம். இப்போ தாளிப்பை சட்னியில் போட்டுடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.